பராபவ வருடம் வைகாசி மாதம் 23ஆம் நாள் 6/6/2026 சனிக்கிழமை நாள் முழுவதும் தேய்பிறை சஷ்டி திதியும் காலை 6:03 மணி வரை திருவோணம் நட்சத்திரமும் பின்பு நாள் முழுவதும் அவிட்டம் நட்சத்திரமும் சித்த யோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுப ஹோரைகள் வெற்றியளிக்கக்கூடிய நேரம் காலை 7 மணியிலிருந்து 7:30 மணி வரையும், காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை. இன்றைய நாளின் ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை, யமகண்டம் பகல் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை, குளிகை காலை 6 மணியிலிருந்து 7:30 மணி வரை. இன்றைய தினம் சூளம் கிழக்கு, பரிகாரமாக தயிர். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது திருவாதிரை மற்றும் புனர்பூசம் நட்சத்திர நண்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினத்தின் கிரக நிலைகள்: மேசத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன், மிதுனத்தில் புதன் சுக்கிரன், கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் சந்திரன் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக சுக்கிரனின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய பரணி, பூரம், பூராடம் இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எது போன்றதொரு செயல்களை மேற்கொண்டால் அந்த செயல் சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, மருத்துவம், மருந்து சார்ந்த அமைப்புகள், அது சார்ந்த செயல்பாடுகளை மேற்கொள்ள உகந்த தினம். குறிப்பாக கடன் தீர்க்க ஏற்ற நாள். மராமத்து பணிகள், பழைய கட்டட இடிபாடுகளை அகற்றுவதற்கு, இது போன்றதொரு அனைத்து விதமான நிகழ்வுகளை மேற்கொள்வதற்கும் உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம். பொதுவாகவே தொடர் திருமண தாமதங்கள், ஏன் திருமணம் தொடர்ந்து தாமதமாகி கொண்டே இருக்கிறது, அதற்கான ஆப்ஷன் எல்லாம் என்ன, அதற்கான சூழல் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்க இருக்கின்றோம். தொடர் திருமண தாமதம் அப்படிங்கிறது ஏன் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லக்னம் ராசியிலிருந்து 2, 7, 8ஆம் இடங்களோடு சனி, செவ்வாய், ராகு, கேது போன்ற பாவ கிரகங்கள் ஒரு சேர தொடர்பு கொள்வது, புத்திர தோஷம் இருப்பது, அதாவது புத்திர காரகன் குரு பலவீனமாகி லக்னம் ராசிக்கு 5ஆம் இடம் பலவீனப்பட்டு சனி, செவ்வாய், ராகுவால் புத்திர காரகன் குருவும் அனுகூலம் இல்லாமல் மறைந்து பாவத்தன்மைகளை பெற்றிருக்கிற சூழலில் கடுமையான புத்திர தோஷம், இதுக்கும் திருமணம் நடக்கிறதுல தாமதமான ஒரு சூழலை ஏற்படுத்தும். இது மாதிரி சில காரண அமைப்புகள் லக்ன அவயோக திசைகள் நடக்கிற சூழல்களில் கூட பார்த்திங்கன்னா அந்த திருமணம் வரன் உறுதி வார்த்தை சொல்லப்படுவதில் தடைகள் ஏற்படும். கோள்சாரத்தில் அஷ்டமச்சனியும் இதோடு சேர்ந்து கொள்ளும். இப்படி நிறைய காரண காரியங்களால் தான் இயல்பான வயதில் திருமணம் ஆகாமல் மிக அதிக வயதில் திருமணம் ஆவதற்கான சூழல்களாக மேற்சொன்ன அனைத்து விதமான நுணுக்கங்களையும் விதிகளையும் நம்முடைய வேத ஜோதிடம் முழுமையான முறையில் சொல்கிறது. நன்றி. மேச ராசி அன்பர்கள், இன்றைய தினம் எப்படிப்பட்டதானதொரு சூழலோடு உங்களுக்கு அமைகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கின்றோம். எல்லா வகையிலும் நல்லதொரு எதிர்பார்ப்புகளையும் உற்சாகமான ஒரு நிறைவுகளையும் கொடுக்கிற தினமாக மேசத்திற்கு இன்றைய நாள் பொறுமையும் புகழும் சிறப்புகளும் உங்களுக்கு கொடுக்கிற வகையில் உயர்வான நாளாக அமையிருக்கிறது. எல்லாவற்றிலும் நினைத்ததை சாதிப்பீர்கள், நிம்மதியான அணுகுமுறைகளை பெறுவீர்கள், கடன் தொந்தரவுகள் விலகும், கஷ்டங்கள் நீங்கும், தன்னம்பிக்கையோடு செயலாற்றி பெரிய அளவில் வெற்றி காணிருக்கிறீர்கள். பக்குவமாக அநேக விஷயங்களை புரிந்து கொண்டு பாங்காக அனைத்து காரியங்களிலும் சாதிக்கப் போகிறீர்கள். நிதி மேலாண்மை சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் அனுகூலம் உருவாகும். குலதெய்வ அனுக்கிரகம் உண்டு. தொடர்ந்து தடை ஏற்பட்டு வந்த திருமணம் போன்ற சுபகாரிய விஷயங்கள் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். சமூகத்தில் உயர் நிலையில் இருக்கிற முக்கிய விஐபிகளினுடைய சந்திப்பும் அவர்களுடைய ஆசிர்வாதமும் நிறைவான முறையில் கிடைக்கும். தேவையில்லாது உபயோகமில்லாது வீண் விவகாரங்களில் அடுத்தவர்களுடைய விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி செல்வது அனுகூலத்தை செய்யும். புதிதாக கடன் வாங்க வேண்டாம். எதிர்ப்பாளர்களிடமிருந்து விலகிக் கொள்வது நல்லது. எந்த சூழலிலும் அடுத்தவர்களுக்கு உதவும் பொழுது கவனம் தேவை. குறிப்பாக அறிமுகமில்லாத நபர்களுக்கு பண உதவி, ஜாமீன் கையெழுத்திடுவது, உறுதி வார்த்தை சொல்வது போன்ற நிகழ்வுகளில் சற்று கவனமாக இருப்பது சிறப்பு. இன்றைய நாளை பொறுத்தவரை மனதளவில் மகிழ்ச்சி, சந்தோஷம் மேம்படும். சுபகாரிய நிகழ்வுகள் நடப்பதிலிருந்து வந்த தடைகள் விலகும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் கடின உழைப்புக்கு பின் நல்லதொரு சிறப்பான முன்னேற்றம் காணிருக்கிறீர்கள். தொழில்துறையினருக்கு எதிர்பார்த்த ஆர்டர்கள் சரியான நேரத்தில் சேரும். வாடிக்கையாளர்கள் திருப்தி அடைவதற்கான சூழல்களும் உண்டு. இன்றைய நாளை பொறுத்தவரை குறிப்பாக குடும்பத்தில் குழந்தைகளின் செயல்பாடுகளால் பெருமைகள் நிறைவாக உருவாகும். அவர்களுடைய நலன் கருதி சேமிப்பை துவங்க இருக்கிறீங்க.
கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம், சகோதர உறவுகளால் அனுகூலம் ஏற்படும். இன்றைய நாள் பெண்மணிகளுக்கு உகந்ததான சூழலை கொடுக்கும். மாணவர்களுக்கு மாற்றங்களும் இளைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகும். மேசத்திற்கு பெரிய அளவில் இடர்பாடுகளோ தொந்தரவுகளோ சங்கடங்களோ எதுவும் இல்லாத நாளாக அனைத்திலும் உற்சாகமும் உத்வேகமும் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையிருக்கிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் பொறுமை காப்பது நல்லது. பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு தடை விலகப் போகிறது. கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும். ரிஷப ராசி என்பர்களே, இப்ப ரிஷப ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் எப்படிப்பட்டதானது ஒரு சூழலை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். வலிமையான கிரக நிகழ்வுகளோடு ரிஷபத்திற்கு இன்றைய நாள் துவங்குகிறது. அதாவது ராசி வலுப்பெற்று, ராசிநாதன் வலுப்பெற்று, ராசியின் யோகர்கள் சாதகமாக இருப்பது போன்ற நிகழ்வுகளால தன்னம்பிக்கையாகவும் உற்சாகமாகவும் செயல்படுவீர்கள். தொடர்ந்து தடை ஏற்பட்டு வந்த சில விஷயங்கள்ல தடை நீங்கி வெற்றிகரமான சூழல்கள், அதாவது எல்லா வகையிலும் நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய நாளாகவும் தனலாபம் மேம்படுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கூடுமானவரை அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதில் விருப்பம் ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். எதிர்ப்பு தன்மைகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். எதிர்பாலினத்தவரின் மேலும் பிரியமும் ஆர்வமும் அதிகரிக்கும். கோபதாபங்களால் சில நேரங்களில் சங்கடங்கள் ஏற்படலாம். அனாவசிய கோப பிடிவாத குணங்களை தவிர்ப்பது நல்லது. பணவரவு அதிகரிக்கும். காரிய வெற்றி கிடைக்கும். தொழில் வியாபாரத்திலிருந்து வந்த நிதான மந்த நிலை மாறும். விற்பனை மேம்படுவதற்கான சூழல்கள் சிறப்பாக இருக்கும். நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய பாக்கிகள் வசூலாகும். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் புத்திசாதுரியத்தால் வேலைகளை திறமையாக செய்து முடித்து பாராட்டு பெறுவீர்கள். பணியிடங்களில் அனுகூலமான தன்மைகள் ஏற்படும். பதவி உயர்வு கிடைப்பதற்கான தன்மைகளும் உண்டு. குடும்பத்தில் நிம்மதியான அணுகுமுறைகள் உண்டு. விருந்து விசேஷ நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு குடும்பத்தாரோடு மகிழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து பேதமைகள் விலகும். குழந்தைகளின் செயல்பாடுகளால் பெருமைகள் உருவாகும். பெண்மணிகளுக்கு உதவி கேட்டு உங்களை நாடி வருபவர்களுக்கு தேவையான உதவிகளை மனமுகந்து செய்வீர்கள். அரசியல்வாதிகள் நட்புகளை பகைத்து கொள்ள வேண்டாம். கலைத்துறை என்பவர்களுக்கு மதிப்பு மரியாதையும் பொருளாதார நலனும் மேம்படும். மாணவர்களுக்கு சக மாணவர்களுடன் பழகும் பொழுது கவனம் தேவை. இளைஞர்களுக்கு போட்டித் தேர்வு பந்தயங்களில் அனுகூலங்கள் உண்டு. ரிஷபராசியினைச் சேர்ந்த முக்கியமாக தொழில்துறையினர், ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங், பங்கு வர்த்தகம், ஏற்றுமதி இறக்குமதி தொழில்துறைகளில் இருக்கிற நண்பர்களுக்கு ஆக்கப்பூர்வமான சூழல்களும் அநேக நலன்களும் அமையக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையிருக்கிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நட்சத்திர நண்பர்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கப் போகிறது. ரோகிணி நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூலம் உண்டு. மிருகசேஷ நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசியினருக்கான இன்றைய நாளினுடைய செயல்பாடுகள் எல்லாவற்றிலும் புதுமையாக இருக்கும். நினைத்ததை சாதிப்பீர்கள். நல்லதொரு அனுகூலத்தை பெற இருக்கிறீர்கள். 10 சூரியன், 11 புதன், சுக்கிரன், கூடுதலாக 12 குரு என மாறுபட்ட கிரக நிகழ்வுகள் அனைத்திலும் மகிழ்ச்சிகரமான அனுபவங்கள் அநேகம் உண்டு. அடுத்தவர்களை புரிந்து கொண்டு நடப்பீர்கள். அனைத்து விதமான அனுகூலங்களையும் பெற இருக்கிறீர்கள். குறிப்பாக புத்திசாதுரியம், அறிவுத்திறன் மேம்படும். எதை செய்வது எதை விடுவது என்ற மனத்தடுமாற்றம் ஏற்பட்டு பின்பு விலகும். எதிர்பார்த்த பணவரவு நிறைவான முறையில் கிடைக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. ஒத்துவராத உணவு பதார்த்தங்களை தவிர்ப்பது சிறப்பு. உங்களுடைய அனைத்து விதமான செயல் திட்டங்களிலும் அனுகூலங்கள் உருவாகும். நோய் நீங்கும். கடன் தொந்தரவுகள் விலகும். கோர்ட் கேசு வம்பு வழக்குகளில் சாதகமான சூழல்கள் காணப்படும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கலான தன்மைகள் மறையும். குறிப்பாக தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலங்கள் ஏற்படும். தொடர்ந்து தடை ஏற்பட்டு வந்த திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். உங்களுடைய திறமையான பேச்சாற்றலின் மூலமாக தீர்க்க இயலாத சிக்கலான பிரச்சனைகள் நல்ல விதமான முறையில் தீர்க்கப்படும். தொழில் போட்டிகளை தவிர்க்க துணிச்சலாக சில முடிவுகளை எடுத்து அதில் பெரிய அளவில் வெற்றி காண இருக்கிறீர்கள். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் சக ஊழியர்கள் மேலதிகாரிகளின் சொல் பேச்சு கேட்டு நடப்பது அனுகூலத்தை கொடுக்கும். நிதானமாக யோசித்து செய்கிற காரியங்கள் நிறைவான சூழலை கொடுக்கும். பணவரவும் நல்ல விதமாக இருக்கும். குடும்பத்தில் நடைபெறும் சில விஷயங்கள் உங்கள் கோபத்தை தூண்டலாம். எனவே வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் மிகவும் கவனமாக பேசுவதன் மூலமாக நன்மைகளும் அனுகூலங்களும் ஏற்படும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்விக்க இருக்கிறீர்கள். உறவுகள் மத்தியில் இருந்து வந்த பழைய பகைகள் மாறும். குடும்பத்திலிருந்து வந்த சங்கடங்கள் விலகும். பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் உயர்வினை கொடுக்கும்.
கலைத்துறை என்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு அனுகூலங்கள் உண்டு. மாணவர்களுக்கு வெற்றிகரமான புதிய சூழல்களும் வாய்ப்புகளும் அமைகிற தினமாக இன்றைய நாள் மிதுனத்திற்கு அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மிருகஸ்ரீஷ நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு கையிருப்புகள் நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழுகிற நாளாக இன்றைய நாள் அமையும். கடக ராசி அன்பர்களே, முழுமையான முறையில் அனைத்து விதமான கவலைகளும் அறவே மறைகின்ற நாளாக கடகத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. முக்கியமான கிரகங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கிறது. ராசிக்கு 7 சந்திரன், கூடுதலாக ராசிநாதனை வலுப்பெற்றிருக்கிறார். அதாவது சந்திரனை ராசிநாதனாகி வலுப்பெற்று நல்லதொரு குருவினுடைய தொடர்போடு மிக தரமானதொரு சூழலில் அபாரமாக சஞ்சரிக்கிறார். மேம்பட்டதானதொரு சூழல்கள் நிறைய உள்ள நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். எல்லா விதமான சங்கடங்களும் நீங்கும். எதிர்பார்ப்பவைகள் அனைத்தும் எதிர்பார்த்தபடி நடக்கும். சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள் கேந்திர நிலைமைகள், கூடுதலாக பொருளாதார முன்னேற்றம், எளிதில் மற்றவரை கவரும் உங்களுடைய பேச்சாற்றல் போன்ற அநேக அனுகூலங்கள் இன்றைய நாளில் உண்டு. குடும்ப உறவுகளுக்குள் இருந்து வந்த சிக்கலான சூழல்கள் நீங்கும். முன்கோபம், பிடிவாத குணங்கள் மறையும். பணவரவு அதிகரிக்கும். மனோதைரியம் சிறப்பாக இருக்கும். எப்படிப்பட்ட சூழலையும் சமாளித்து முன்னேறி விடுவீர்கள். மற்றவர்களின் சூழ்ச்சிக்கு ஆளாகாமல் கவனமாக இருப்பது நல்லது. குறிப்பாக கோர்ட் கேசு வம்பு வழக்குகளில் சாதகமான சூழல்கள் ஏற்படும். புதிதாக கடன் வாங்க வேண்டாம். ஒத்துவராத நபர்களிடமிருந்து முழுமையாக ஒதுங்கிக் கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாக எடுக்கும் முயற்சிகள் அனுகூலமாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில் பங்குதாரர்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் முழுமையாக மறையும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு பணி நிரந்தரம், பதவி உயர்வு, வருமான உயர்வு போன்ற நிகழ்வுகள் சாதகமாக இருக்கும். பணிபுரிகின்ற இடங்களில் சக ஊழியர்களோடு நிதானமாக பேசுவது சிறப்பினை கொடுக்கும். உங்கள் மீது இருந்து வந்த குற்றச்சாட்டுகள் அகலும். குடும்பத்தில் சந்தோஷமான சூழல் காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே பிரியம் நெருக்கம் அதிகரிக்கும். குழந்தைகளின் நலனில் கூடுதல் அக்கறை செலுத்துவீர்கள். குலதெய்வ அனுக்கிரகமும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தேடி வரும். உறவுகள் மத்தியில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். பெண்மணிகளுக்கு முன்கோபத்தை குறைத்து நிதானத்தை கடைபிடிப்பதால் அனுகூலமான தன்மைகள் உருவாகும். மாணவர்கள் பாடங்களை கவனத்தோடு படிப்பது நல்லது. கலைத்துறை என்பவர்களுக்கு நல்லதொரு ஆற்றலும் சாதகமான சூழல்களும் உருவாகும். இன்றைய நாள் எதிர்பார்ப்புகளை மிக சிறப்பான முறையில் பூர்த்தியாக்கி தருகிற நாளாக, அனுகூலங்கள் நிறைந்த தினமாக, புதிய அனுபவங்கள் வெளிப்படுகிற நாளாக கடகத்திற்கு அமையிருக்கிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றம் ஏற்படுகிற தினமாகவும், பூச நட்சத்திர நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிற நாளாகவும், ஆயில்ய நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் விலகக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும். சிம்ம ராசி என்பர்களே, சிந்தித்து மிகவும் தெளிவாக யோசித்து செயலாற்றுவதன் மூலமாக அநேக விதமான காரியங்களில் அனைத்து விதமான நலன்களையும் முழுமையாக நீங்கள் பெறக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். பொருளாதார நலன் உண்டு. புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் அனைவராலும் கவனிக்கப்படும், மதிக்கப்படும். லாபஸ்தானத்தில் சுக்கிரன் புதன் இருப்பதும், ராசிநாதன் திக்பலம் பெற்றிருப்பதும், கூடுதலாக 6க்குடைய குரு அந்த 6க்கு 12 மறைந்து மாறுபட்ட சூழலில் மதிப்பு மிகுந்த தன்மையோடு சஞ்சரிக்கிறதால எல்லா விதமான சூழல்களும் உங்களுக்கு அனுகூலமான சூழலாக மாறப்போகிறது. எதையும் சமாளித்து முன்னேற்றும் சாமர்த்தியம் உருவாகும். குறிப்பாக பணத்தேவை பூர்த்தியாகும். அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மேம்படும். பயணங்களால் நல்லதொரு உற்சாகமான சூழல்கள் உருவாகும். மனக்குழப்பம் நீங்கும். முக்கிய முடிவு எடுப்பதில் தடுமாற்றம் உருவாகும். செய்தொழில், வர்த்தகம், வியாபாரம் பற்றிய கவலைகள் முழுமையாக விலகும். பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகம் காட்டுவீர்கள். புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் சில நேரங்களில் தாமதங்கள் உண்டாகலாம். குறிப்பாக உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் கூடுதலாக பணிகளை கவனிக்க வேண்டியிருக்கும். வேலை மாறுதல் பற்றிய எண்ணங்களும் உருவாகும். குடும்பத்தில் இருப்பவர்களோடு அனுசரித்து செல்வது அனுகூலத்தை கொடுக்கும். நெருக்கடியான நேரத்தில் உறவுகள் மற்றும் நண்பர்கள் உதவி கிடைப்பதில் தாமதங்கள் உருவாகலாம். கவனமாக இருப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. பெண்மணிகளுக்கு பண தேவை பூர்த்தியாகும். எதிலும் உடனடியாக முடிவெடுக்க முடியாமல் தடுமாற்றம் உருவாகலாம். வேலைப்பளு கூடுதலாக இருக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு பணவரவு மேம்பட்ட நிலையில் இருக்கும். எந்த ஒரு முடிவை செயல்படுத்தும் முன்பும் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது நல்லது. எந்த காரியத்திலும் அவசர முடிவு எடுக்காமல் தவிர்ப்பது சிறப்பு. அரசியல்வாதிகள் வீண் அலைச்சலுக்கு பிறகே எந்த ஒரு வேலையும் சிறப்பாக செய்ய முடியிருக்கிறீர்கள்.
மாணவர்களுக்கு பாடங்கள் சார்ந்த விஷயங்களில் அனுகூலமான சூழல்கள் ஏற்படும். இன்றைய நாள் எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங், பங்கு வர்த்தகம் போன்ற துறைகளில் இருக்கிற அன்பர்களுக்கு அனுகூலங்களும் லாப சூழல்களும் நிறைவாக இருக்கும். மன மகிழ்வு கொள்ளுகிற வகையில் உற்சாகம் நிறைந்த தினமாக, அஷ்டம சனியினுடைய சிக்கல்களையும் தாண்டி சாதனைகள் புரிகிற தினமாக சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மகம் நட்சத்திர நண்பர்களுக்கு ஆதாயம் நிறைந்த தினமாகவும், பூர நட்சத்திர நண்பர்களுக்கு மகிழ்ச்சியான சூழல் உள்ள தினமாகவும், உத்திர நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக இணைவுகள், செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? பொதுவாக கன்னிக்கு 10ல் ராசிநாதன், 11ல் குரு, ராசியினுடைய 6ல் சந்திரன், ராகு, ராசிக்கு 8, 7ல் சனி, செவ்வாய். இந்த மாதிரியான கிரக சூழல்கள் சில முரண்பட்ட தன்மைகளை கொடுக்கலாம். அனுபவ அறிவை வெளிப்படுத்தி எல்லோருடைய பாராட்டுதல்களையும் புகழினையும் மிக சிறப்பாக பெறக்கூடிய தினமாக, எல்லா வகையிலும் லாபத்தன்மைகள் மேம்படுகிற நாளாக இன்றைய நாள் இருக்கும். வாக்கு சாதுரியத்தால் எதுவும் சாதகமாக நடக்கும். நல்ல சிந்தனை, செயல்திறன் மேம்படும். அறிவுத்திறன் வளரும். மற்றவர்கள் பேசுவதை தவறாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். கவனமாக இருங்கள். மனோதைரியத்தை வளர்த்து கொள்வது சிறப்பு. செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் சிறப்படையும். தொழில் போட்டிகள் குறையும். புதிய வாடிக்கையாளர்கள் அமைவதற்கான சூழல்களும் உண்டு. தொழில் ரீதியான காரியங்களில் நிறைவான வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் மேன்மை பெறுவார்கள். மேலதிகாரிகள் கூறியபடி காரியங்களை சிறப்பாக செய்து முடித்து நீடித்த நிறைவான பாராட்டுதல்களை பெற இருக்கிறீர்கள். குடும்பத்திலிருந்து வந்த சங்கடங்கள் விலகும். குழப்பங்கள் நீங்கும். புத்திசாலித்தனமான செயல்பாடுகள் உங்களுடைய புகழை மேம்படுத்தும். உறவுகள் மூலம் நன்மை உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனசங்கடங்கள் நீங்கும். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலங்கள் உருவாகும். குழந்தைகள் மூலம் பெருமை கொள்ளுகிற நிகழ்வுகள் உண்டு. குலதெய்வ அனுக்கிரகம் உண்டு. மனதளவில் மகிழ்ச்சியும் மேம்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. குறிப்பாக இன்றைய நாள் பெண்மணிகளுக்கு நல்ல சிந்தனை, செயல்திறன் மேம்படுகிற நாளாக, மனோபலம் அதிகரிக்கிற தினமாக அமையப் போகிறது. சாதுரியமான பேச்சால எளிதாக எதையும் செய்து முடிப்பீர்கள். கலைத்துறை என்பவர்களுக்கு சக கலைஞர்களிடமிருந்து வந்த கருத்து பேதமைகள் விலகும். குறிப்பாக நீண்ட நாட்களாக முடிவுக்கு வராத சில பிரச்சனைகளில் முடிவு ஏற்படும். உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்களிடம் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய நாள் அரசியல்வாதிகளுக்கு திறமையான பேச்சின் மூலம் எதையும் வெற்றிகரமாக செய்து முடித்து ஆதாயம் அடைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. மாணவர்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். இன்றைய தினம் இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவாக பூர்த்தியாகும். சங்கடங்கள் அனைத்தும் முழுமையாக மறைந்து சகலவிதமான அனுகூலங்களும் ஏற்படுகிற தினமாக கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். உத்திரம் நட்சத்திர நண்பர்கள் உஷாராக இருப்பது நல்லது. அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு மதிப்பு மேம்பட இருக்கிறது. சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிகழுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்கான இன்றைய நாளினுடைய கிரக மாற்றங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். குறிப்பிட்டதற்கு மேம்பட்டதாகவே நல்ல பலன்கள் நிறைவாக இருக்கும். 7ல் இருக்கிற செவ்வாய் கோபதாப பிடிவாத குணங்களை கூடுதலாக்குவார். அதே நேரத்தில் 6ல் தனித்திருந்த சனி தற்பொழுது குரு மாற்றத்தின் காரணமாக குருவின் பார்வையோடு இருக்கிறது. வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் சில சிக்கல்களையும் சங்கடங்களையும் சந்தித்து வந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு கடந்த ஒரு சில தினங்களாக நல்லதொரு சௌகரியமான தன்மைகள் புலப்பட ஆரம்பித்திருக்கிறது. பணியிடங்களில் பணி நிரந்தரம், பதவி உயர்வு போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். எதிர்ப்பு தன்மைகள் விலகும். எதிரிகளால் இருந்து வந்த வேதனைகள் குறைவது. கூடுதலாக கோர்ட் கேஸ், வம்பு வழக்குகளில் கூட அனுகூலமான தன்மைகள் உருவாகும். மன உறுதியும் எதையும் கண்டு அஞ்சாமல் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்க பாடுபடும் சூழலும் இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். உடல் ஆரோக்கியம் வலுப்பெறும். வீண் அலைச்சல்கள் விலகும். சில நேரங்களில் நிர்பந்தங்களின் பேரில் விருப்பமில்லாத சில வேலைகளை செய்வதற்கான தன்மைகள் உருவாகும். கோர்ட் கேஸ், வம்பு வழக்குகள் சாதகமாக இருக்கும். வீடு, வாகனம் வாங்குவது, விற்பது தொடர்பான சூழல்கள் அனுகூலமாக இருக்கிறது. செய்தொழில், வர்த்தக, வியாபாரத்தில் பங்குதாரர்களோடு கவனமாக இருப்பது நல்லது. தொழில்துறையினருக்கு புதிய ஆர்டர்கள் கிடைப்பதிலிருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கும். பணிபுரிகின்ற இடங்களில் வேலையாட்களிடம் பக்குவமாகவும் கவனமாகவும் நடந்து கொள்வது சிறப்பினை கொடுக்கும்.
உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். நினைத்தபடி பணிகளை செய்ய முடியாத சூழல் கூட உருவாகலாம். குடும்பத்தில் இருப்பவர்களோடு மனசங்கடங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து பேதமைகள் உருவாகலாம். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலங்கள் ஏற்படும். குழந்தைகளிடம் அனுசரித்து செல்வது நல்லது. எதிலும் எச்சரிக்கையாக இருப்பது மேன்மையை கொடுக்கும். எந்த காரியங்களிலும் குடும்பத்தினருடைய ஆலோசனையை கேட்பது நன்மை பயக்கும். பெண்மணிகளுக்கு எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லது. கலைத்துறை என்பவர்களுக்கு போட்டிகள் விலகும். இன்றைய நாள் எல்லாவற்றிலுமே மனம் மகிழுகிற சம்பவங்களை அதிகமாக கொடுக்கின்ற தினமாக துலாம் ராசியைச் சேர்ந்த மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மதிப்பு மிகுந்த சூழல்களை ஏற்படுத்துகிற தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு ஆதாயம் மிகுதியாக இருக்கிற தினமாகவும், சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பயணங்கள் மேம்படுகிற நாளாகவும், விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு விரும்பியது கிடைக்கிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளினுடைய கிரக சூழல் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க இருக்கின்றோம். எல்லா விதமான நிகழ்வுகளும் உங்களுக்கு சாதகமாக நடப்பதற்கான அநேக அனுகூலங்கள் உள்ள தினமாக விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் அமையும். குறிப்பாக 8 சுக்கிரன், 9 குரு, 10 கேது, 5 சனி, 6 ராசிநாதன் என வித்தியாசமான கிரக சூழலோடு விருச்சிகத்திற்கு இன்றைய தினம் துவங்குகிறது. நீண்ட நாள் தடைகள் அனைத்தும் விலகும். குறிப்பாக நினைத்ததை சாதிப்பீர்கள். உணர்ச்சி வசப்பட்டு எதையும் பேச வேண்டாம். பக்குவமாக நிதானமாக யோசிப்பதன் மூலமாக அனுகூலம் மிகுதியாக இருக்கும். பொருளாதார நலன் மேம்படும். புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. புத்தி சாதுரியத்தோடு செயல்பட்டு அனைவருடைய பாராட்டுதல்களையும் பெற இருக்கிறீர்கள். குடும்ப அளவில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். குலதெய்வ அனுக்கிரகம் மிகுதியாக கிடைக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். குறிப்பாக மனத்தடுமாற்றங்கள் விலகும். எதிர்பார்த்த பணவரவு இயல்பாக இருக்கும். பொருளாதார நலன் மேம்படும். அடுத்தவர்களிடம் பேசும் பொழுதும் பழகும் பொழுதும் கூடுதல் கவனம் தேவை. வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமான முறையில் இருக்கும். எதிர்ப்புகள் அனைத்தும் விலகும். நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் அவசரமான முடிவுகள் எடுப்பதை அறவே தவிர்ப்பது நல்லது. பேச்சாற்றல் மூலம் தொழில்துறையினருக்கு லாபம் மிகுதியாக கூடுதலாக கிடைக்கும். தொழில் போட்டிகளை தவிர்க்க துணிச்சலாக சில முடிவுகளை எடுக்க வேண்டிய தன்மைகள் ஏற்படும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் மேலதிகாரிகள் சொல் பேச்சு கேட்டு நடப்பது அனுகூலமான சூழலுக்கு வழிவகுக்கும். நிதானமாக யோசித்து செய்வது எல்லாவிதமான செயல்பாடுகளிலும் கூடுதல் நிறைவினை கொடுக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் நடைபெறும் சில விஷயங்கள் உங்களுடைய கோபத்தை தூண்டலாம். அனுசரித்து போவது சிறப்பினை கொடுக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்க இருக்கிறீர்கள். பெண்மணிகளுக்கு எந்த ஒரு காரியத்தை செய்யும் முன்பும் அதை எப்படி செய்வது என்று திட்டமிட்டு செய்வதால் அனுகூலங்கள் ஏற்படும். கலைத்துறை என்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. மாணவர்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. புண்ணிய காரியங்களில் ஈடுபடும் மனோபாவமும் அது சார்ந்த எண்ணங்களும் அதிகரிக்கும். இன்றைய நாள் எல்லாவற்றிலும் இந்த ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு நல்லதொரு மேம்பட்டதான பலனை கொடுக்கிற நாளாக அமையிருக்கிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு திருப்திகரமான சூழல் உள்ள தினமாகவும், மனுஷ நட்சத்திர அன்பர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த நாளாகவும், கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசியினருக்கான கிரக தொடர்புகள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கின்றோம். எல்லா விதமான எதிர்பார்ப்புகளும் நல்ல விதமான முறையில் பூர்த்தியாகக்கூடிய நாணயமும் புகழும் அதிகரிக்கிற தினமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் அமையிருக்கிறது. ராசிநாதன் மறைந்திருந்தாலும் உச்சம் பெற்றிருப்பதும், கூடுதலாக 7 புதன் சுக்கிரன் எதிர்பாராத விதமாக சேர்ந்து வலிமையாக இருப்பதும், 5 செவ்வாய் 6 சூரியன் என வித்தியாசமான கிரக தொடர்புகளோடு இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறது. எல்லா விதமான எண்ணங்களும் எதிர்பார்ப்புகளும் நிறைவடைகிற நாளாக, பொருளாதார நலன் மேம்படுகிற புகழ் பெறுகிற வாய்ப்புகள் உள்ள தினமாக தனுசு ராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் அமையும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். மன திருப்தியோடு செயலாற்றுவீர்கள். புத்திசாதுரியம் மூலம் காரிய வெற்றி கிடைக்கும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதன் மூலமாக மற்றவர்களிடம் மதிப்பும் கூடும் பாராட்டும் அதிகரிக்கும். அதாவது உங்களுடைய மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது உங்களுடைய செயல்பாடுகளின் மூலமாக அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உடல் சோர்வு விலகும். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணும். புதிய திட்டங்களை தீட்டி வெற்றி காண இருக்கிறீர்கள். புதிய ஆர்டர்கள் கிடைப்பதற்கான தன்மைகள் உண்டு. வேற்று மத மொழி இனம் பேசக்கூடிய சகோதரர்களால் ஆதாயம் உண்டு. கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். உத்தியோகத்துறையில் இருப்பவர்கள் உற்சாகமாக செயல்பட இருக்கிறீர்கள்.
புதிய பதவி அல்லது பொறுப்புகள் கிடைப்பதற்கான தன்மைகளும் இருக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும். குடும்பத்தாரோடு இருந்து வந்த எல்லாவிதமான ஒரு மனம் ஒருமித்த சூழலும் இன்னும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குழந்தைகள் உற்சாகமாக காணப்படுவார்கள். குலதெய்வ அனுக்கிரகம் நிறைவாக கிடைக்கும். பெண்மணிகளுக்கு மன திருப்தியோடு செய்யும் காரியங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். அரசியல்வாதிகள் கட்சி தலைமையின் நம்பிக்கையை பெற இருக்கிறீர்கள். கலைத்துறை என்பவர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் சாதகமாக அமையும். மாணவர்களுக்கு பாடங்களை கவனமாக படித்து கூடுதல் மதிப்பெண் பெறுவீர்கள். பொறுப்புகள் அதிகரிக்கும். இன்றைய நாள் எல்லாவிதமான எதிர்பார்ப்புகளையும் மிக உறுதியான வகையில் நடக்கக்கூடிய நாளாக தனுசு ராசி என்பவர்களுக்கு சிறப்புகள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மூலம் நட்சத்திர என்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. போராட நட்சத்திர என்பர்களுக்கு சோர்வுகள் உருவாகும். உத்திராட நட்சத்திர என்பர்களுக்கு தடைகள் நீங்குகிற தினமாக இன்றைய தினம் அமையும். மகர ராசி என்பர்களே, மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக உற்சாகமும் உத்வேகமும் சிறப்புகளோடு கூடிய சிந்தனை செயல்திறன் அதிகரிப்பதுமான சூழலோடு மகரத்திற்கு மேன்மைகளும் உயர்வுகளும் பொருந்திய நாளாக இன்றைய நாள் இருக்கும். முக்கிய கிரகங்கள் சுக்கிரன் சிறப்பாக இருக்கிறார். புதன் வலிமையாக இருக்கிறார். குரு ராசியை பார்க்கிறார். குலதெய்வ அனுக்கிரகம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். நடக்காது முடியாது என நீங்கள் நினைத்து கொண்டிருந்த காரியங்கள் எதிர்பாராத விதமாக சிறப்பான முறையில் நடக்கும். உங்களுடைய சிந்தனை செயல்திறன் மேம்படும். அனைத்து விதமான சங்கடங்களும் அறவே விலகும். ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் எதிர்நீச்சல் போட்டு முன்னேறும் தன்மை உங்களுக்கு உருவாகும். குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை தேவையற்ற கோபதாப பிடிவாத குணங்கள் அதிகரிக்கும். கவனமாக இருங்கள். நண்பர்கள் உறவுகளிடம் வீண் மனஸ்தாபங்கள் உருவாகலாம். தொழில் பங்குதாரர்களோடு விட்டு கொடுத்து போவது சிறப்பினை கொடுக்கும். நீண்ட நாட்களாக வாங்க வேண்டும் என்று எண்ணிய பொருட்களை வாங்குவதில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். எதிலும் அவசரப்படுவதை தவிர்ப்பது நல்லது. செய்தொழில் வர்த்தக வியாபாரம் சுமாராக இருந்தாலும் லாப சூழல்கள் பரவாயில்லை என்ற தன்மையில் இருக்கும். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் அனுகூலத்தை கொடுக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் திட்டமிட்டு காரியங்களை செய்து எதிர்பார்த்த வெற்றியை நிறைவாக பெற இருக்கிறீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி மேம்படும். கணவன் மனைவிக்கிடையில் நெருக்கம் உண்டாகும். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலங்கள் ஏற்படும். குழந்தைகளினுடைய முன்னேற்றத்திற்காக மிகப்பெரிய அளவில் பாடுபட இருக்கிறீர்கள். அவர்கள் உங்களை அனுசரித்து போவார்கள். எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. புதிதாக கடன் வாங்க வேண்டாம். பெண்மணிகளுக்கு வீண் வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்ப்பது நல்லது. எதிலும் நிதானமாக செயல்படுவது சிறப்பினை கொடுக்கும். கலைத்துறை என்பவர்களுக்கு அனுகூலங்கள் உருவாகும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். அரசியல்வாதிகள் அனைத்து விதமான கடினமான சூழல்களையும் மிக யதார்த்தமாக கையாண்டு வெற்றி காணுகிற நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறனும் பொருளாதாரத்தில் உயர்வடைவதற்கான சூழல்களும் மிக உறுதியாக உள்ள நாளாக மகரத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திராட நட்சத்திர நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் மேம்பட போகிறது. அவிட்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு நினைத்ததை சாதிக்கிற வல்லமை நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும். கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். குறிக்கோள்கள் எல்லாம் சிறப்படைகிற நாள் என்றே கும்பத்திற்கு இன்றைய நாளை சொல்லலாம். முக்கியமாக அதிர்ஷ்டத்தில் புதன் சுக்கிரன் இருப்பது, 6ல் குரு இருப்பது, 7ல் ராகு இல்லாமல் கேது இருப்பது போன்ற நிகழ்வுகள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்கும். நண்பர்களால் அனுகூலத்தை கொடுக்கும். உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய வருமானம் உறுதியான முறையில் கிடைக்கும். குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி மேம்படும். என்ன இருந்தாலும் ராசிநாதன் தனஸ்தானத்தில் இருக்கிறது கொடுக்கல் வாங்கல சில சங்கடம். கூடுதலாக வழக்கறிஞர், மார்க்கெட்டிங், உத்தியோக அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு சற்று பின்னடைவான சூழல். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியவில்லையே என்ற மன வருத்தம் போன்ற நிகழ்வுகள்லாம் இருக்கும். கவனமாக இருங்கள். அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு பண உதவி, ஜாமீன் கையெழுத்திடுகிற பொழுது உஷாராக இருப்பது நல்லது. குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு இருக்கும். கடன் தொந்தரவுகள், எதிர்ப்பு தன்மைகள் விலகும். எதிர்பார்த்த பணவரவு யதார்த்தமாக கிடைக்கும். மற்றவர்களின் செயல்கள் உங்களுக்கு கோபத்தை தூண்டுவதாக அமையும். கவனமாக இருங்கள். செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் முன்னேற்றம் காணும். வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து செல்வது அனுகூலத்தை கொடுக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் அவசரப்படாமல் நிதானமாக பணிகளை கவனிப்பது சிறப்பினை கொடுக்கும்.
இன்றைய நாள் சுக்கிரனுடைய சஞ்சாரம் சுறுசுறுப்பை கொடுக்கும். குடும்ப அளவில் இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்ப்பது நல்லது. குழந்தைகள் முன்னேற்றத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவீர்கள். விலை உயர்ந்த பொருட்கள் புழங்குகிற இடங்களில் பணியாற்றுகிற அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. பெண்மணிகள் எந்த வாக்குறுதியும் கொடுப்பதை தவிர்ப்பது சிறப்பு. கோபத்தை குறைப்பது நன்மையை கொடுக்கும். கலைத்துறை அன்பர்களுக்கு தேவையற்ற செலவுகள் உருவாகலாம். வெளிவட்டார பழக்க வழக்கங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. குறிப்பாக வாகனங்களில் செல்லும் பொழுது நிதானம் தேவை. அரசியல்வாதிகள் எந்த காரியத்திலும் அவசர முடிவெடுக்க வேண்டாம். கூடுதலாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் சிறப்பான முறையில் பூர்த்தியாகும். கும்பத்திற்கு குறைகள் எதுவும் இல்லாத நாளாக இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு நெருக்கடி நீங்குகிற நாளாகவும், சதய நட்சத்திர அன்பர்களுக்கு தெளிவு ஏற்படுகிற தினமாகவும், பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் நிகழுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மீனராசி என்பர்களே, மீனராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக சூழல் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக பொறுப்புகளும் பொருளாதார நலன்களும் ஒருங்கே மேம்படுகிற தினமாக மீனத்திற்கு இன்றைய நாள் அமையும். சிந்தனை செயல்திறன் அதிகரிக்கும். சிந்தித்து செயலாற்றுகிற வல்லமை உங்களுடைய அனைத்து விதமான புகழையும் சிறப்பினையும் மேம்படுத்தும். எதிர்பாராத சில அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும். குறிப்பாக ராசியில் சனி, தனத்தில் செவ்வாய், 3ல் சூரியன், 4ல் சுக்கிரன், புதன், 5ல் குரு என அபாரமாக கிரக சூழல்கள் அதிர்ஷ்டத்தை மென்மேலும் கூட்டிக் கொடுக்கிற வகையில் சிறப்புகளோடு கூடிய தினமாக இன்றைய நாள் மீனராசி என்பவர்களுக்கு அமைகிறது. எல்லா விதமான வளங்களும் எதிர்பார்ப்புகளும் நல்ல விதமான முறையில் பூர்த்தியாகிற தினமாக இன்றைய தினம் இருக்கும். கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமையோடு செயல்படுவீர்கள். வர்த்தகம், செய்தொழில், வியாபார நிமித்தமாக சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள். குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் மேம்பட்ட சூழல் ஏற்படும். கடன் தொந்தரவுகள் விலகும். எதிர்ப்புகள் நீங்கும். நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் சிறப்பான முறையில் பூர்த்தியாகும். பூர்வீக சொத்துக்கள் வாங்குவது விற்பது தொடர்பான செயல்பாடுகளில் அனுகூலங்கள் ஏற்படும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகரிக்கும். மனதளவில் ஆராய்ச்சி சார்ந்த எண்ணங்களும் சிந்தனைகளும் உருவாகும். புதுவிதமான எண்ண தோன்றல்கள் அதிகரிக்கும். புரட்சிகரமான எண்ணங்களும் மேம்படும். இன்றைய நாள் உங்களுக்கான நாளாகவும் உங்களுக்கு மட்டுமே உறுதியான சில அனுகூலமான தகவல்களை கொடுக்கிற தினமாகவும் அமையிருக்கிறது. குறிப்பாக மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் சிறப்பான முறையில் பூர்த்தியாகும். 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை வலுத்து சுக்கிரன் புதன் பார்ப்பது தொழில்துறையினருக்கு அனுகூலத்தை கொடுக்கும். உத்தியோகத்துறை என்பவர்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும். இன்றைய நாள் இந்த மீனராசி என்பவர்களுக்கு ஜென்ம சனி சார்ந்த சங்கடங்களை தவிர மற்றபடிக்கு பெரிய அளவிலான பாதிப்புகள் எதுவும் இல்லாத நாளாகவே அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் ஒற்றுமையை காப்பது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு உயர்ந்த நோக்கம் வெளிப்பட போகிறது. ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும்.